ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதங்கள் 1-2. 1ஆம் பதம் மைத்ரேய உவாச்ச சரம சத் விசேக்ஷானாம் அநேகோ சம்யுத சதா பரமானுச விஞ்ஞேயோ நிருணாம் ஐக்ய பிரமோயதக. மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் கூறுகிறார், உலகப் பொருட்களின் இறுதிக்கூறு பிரிக்க முடியாத துக என்பதோடு ஓர் உடலினுள் அது உருவாவதும் இல்லை. இதுவே அணு என்றழைக்கப்படுகிறது. அனைத்து வடிவங்களும் அழிக்கப்பட்ட பிறகும் அது எப்பொழுதும் கண்களுக்கு புலனாகாத தனித்தன்மை உடையதாய் இருக்கிறது. இவ்வணுக்களின் கூட்டினாலேயே பூத உடல் ஆனது. ஆயினும் இது சாதாரண மனிதனால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பொருளுரை. அணுவை பற்றிய ஸ்ரீமத் பாகவதத்தின் விளக்கமும் அணுவியக்க கோட்பாட்டின் இன்றைய அறிவியலும் ஒன்றாகவே இருக்கின்றன. கணாதரின் பரமாணு வாதத்தில் இது மேலும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. நவீன விஞ்ஞானமும் அணுவே இறுதியில் பிளக்க முடியாத கூறாக இருக்கிறது என்றும் அதனாலேயே உலகம் கட்டப்பட்டிருக்கிறது என்றும் ஏற்றுக்கொள்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் அணுவியக்க கோட்பாடு உள்ளிட்ட அறிவின் அனைத்து கூறுகளையும் தன்னுள் கொண்ட ஒரு மாபெரும் காவியமாகும். அணுவானது என்றும் அழியாத காலத்தின் ஒரு அதிநுட்பமான அமைப்பாகும். 2ஆம் பதம் சத ஏவ பதாதர்ஷ்ய ஸ்வரூபா வஸ்திதஸ்ய யத் கைவல்யம் பரம மகான் அவிசேக்ஷோ நிரந்தரக. மொழிபெயர்ப்பு. கண்ணுக்கு புலனாகிற இந்த உலகின் உறுதி நிலையாக இருப்பவை அணுக்களேயாகும். பல்வேறு உடல்களை உருவாக்காது அவை தமது சுயரூபத்தில் இருக்கும் பொழுது அளவற்ற ஒருமை உடையனவென்று அழைக்கப்படுகின்றன. பூத உடல்களை பொறுத்தவரையில் பல்வேறு வடிவங்கள் நிச்சயம் இருக்கின்றன. ஆனால் அணுக்கள் தாமே ஒரு முழு தோற்றத்தினை உருவாக்குகின்றன. ஹரே கிருஷ்ணா.